ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்பதிக்கு தரிசனம் போகணும் அப்படின்ற பிளான் நிறைய பேரால் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே டிசைட் பண்ண முடியாது. பெரும்பாலான பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு எப்பயாவது லீவ் கிடைக்கும் போது ஒரு டைம் திருப்பதி போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சடனாக பிளான் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். இப்படி சடனாக பிளான் பண்ணுறவங்களுக்கு அந்த டைமில் ஆன்லைனில் செக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எந்த தரிசன டிக்கெட்டுமே கிடைக்காது. குழந்தைங்களை வச்சுருக்கோம், ஸோ கொஞ்சம் ஒரே நாளில் தர்ஷன் பார்த்துட்டு வந்தால் கொஞ்சம் பரவாயில்ல, நேரடி சர்வ தர்ஷனம்லாம் நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நீங்களும் திருமலைக்கு சடனாக பிளான் பண்ணுறீங்க தர்ஷன் போகிறதுக்கு அப்படின்னா இந்த தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேபி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோஸ் கொடுத்துருந்தாலுமே இந்த மெத்தடில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதை லேட்டஸ்ட்டாக போகிறவங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் இன்றைக்கி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது ஆன்லைன் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் ஏப்ரல் மாதத்துக்கான தரிசன டிக்கெட்டை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி டிடிடி ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஏப்ரலில் தரிசனம் போகிற மாதிரி பிளான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜனவரி மாதமே ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி மே மாதம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபெப்ரவரியில் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேரால் அந்த மாதிரி பிளான் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு டைம் கிடைக்கும், அந்த டைமில் நம்ம போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோன்னா அது சடன் பிளானாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழ் திருப்பதியில் டெய்லியும் டிடிடி போர்டு ஃப்ரீயாகவே எஸ்எஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இலவச தரிசன டிக்கெட்டுகள் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த டிக்கெட்டை வாங்கி நம்ம ஒரே நாளில் சாமி தரிசனம் பார்க்க முடியும். அதுவும் நேரடி சர்வ தரிசனத்தை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இதோட தரிசன நேரம் அப்படின்றது நமக்கு கம்மியாக இருக்கும். அதனால் 1 டே பிளானில் போகிறவங்களுக்கும் சரி, டிக்கெட்டில் ஒரு 5 மணி நேரத்துக்குள்ளே தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்களுக்கும் இந்த தரிசனம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எந்தெந்த இடத்துல கொடுக்குறாங்க, எத்தனை மணிக்கு கொடுக்குறாங்க, அதை பற்றி பார்க்கலாம். இது கொடுக்கக்கூடிய இடங்கள் சேம் தான், ஆனால் கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்றது ரீசெண்ட் டேஸில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம முன்னாடி வீடியோவில் கூட சொல்லியிருப்போம். பட் ஒரு 4-5 நாள் ரெகுலராக இதே டைமுக்கு தான் கொடுக்குறாங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுவோன்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. வைகுண்ட ஏகாதசிக்கான இலவச தரிசன டோக்கன்கள் டிடிடி ஒரு 9 இடங்கள்ல ரெடி பண்ணியிருந்தாங்க கொடுக்கறதுக்கு. ஸோ அதில் திடீர்னு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ஒரு சில பக்தர்கள் அவங்களோட உயிரை கூட இழந்திருக்காங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா இந்த எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கக்கூடிய முறையில் மாற்றங்கள் வந்திருக்கு. அதாவது 19ஆம் தேதி வரைக்கும் இந்த வைகுண்ட துவார தரிசனம் இருந்துச்சு. 20ஆம் தேதியிலேருந்து டோக்கன் கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு 3-4 நாள் கழிச்சு தான் டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்போவே ஒரு விஷயத்த மாற்றிருக்காங்க. என்ன அப்படின்னா டைம். சில வேலைகளில் இப்போது ஏர்லி மார்னிங் 2 மணிக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி டைமில் நைட்டே நிறைய பேர் 11 மணி 12 மணிக்கெலாம் கூட நிறைய பேர் அந்த க்யூவில் வெயிட் பண்ணுறதை பார்த்துருக்கோம். அதுவும் வீக்கெண்ட்ஸ்னாலாம் ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்கும் ஒரு சில நாட்களில். அப்போ நிறைய பேர் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நைட்டு சுமார் ஒரு 9 மணி 9:30 மணி 10 மணிக்கு கூட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க டோக்கன் கொடுக்கறது. இது நல்ல விஷயம்தான். இப்போ நேற்று ஸ்டேட்டஸே பார்த்தீங்கன்னா இது 8:45 ஸ்டேட்டஸ். நைட்டு 8:45 உங்களுக்கு டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 9 மணிக்கெல்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போது நம்ம ஒரு 8 மணிக்கு ஈவினிங் ரீச் ஆகிறோம் அப்படின்னா கூட இந்த கவுண்டர்ஸில் போயிட்டு நம்ம வெயிட் பண்ணி டோக்கன் கொடுக்கும்போது வாங்கிட்டு ஒன்று திருமலைக்கு போகலாம், இல்லைனா ஏர்லி மார்னிங் கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அப்போ அந்த டைமில் வரக்கூடிய பக்தர்களுக்கு டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க டோக்கன் வாங்கிடுவாங்க. இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம்லாம் வர்றவங்கலாம் லைனில் நிற்கும் போது ஸோ கொஞ்சம் அந்த இடத்துல அந்த கேட் ஓப்பன் பண்ணும்போது தள்ளுமுள்ளு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய சிரமங்கள் ஏற்படும். இதை நிறைய சப்ஸ்கிரைபருமே சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடியே கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல, நாங்கள் குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப சிரமப்பட்டோம்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல மாற்றமாக பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த இடத்துல க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டும் ப்ராப்பராக பண்ணாங்கன்னா பக்தர்களுக்கு எந்த சிரமமே இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்றது நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் 8:45 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 9 மணிக்கு கொடுக்குறாங்க, சில நேரங்களில் 10 மணிக்கு கொடுக்குறாங்க. அடுத்த நாளுக்கான டோக்கன் முதல் நாள் இப்போ 26ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணிக்கு 27ஆம் தேதியோட டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் டைம். அடுத்து கொடுக்கக்கூடிய இடங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம்,
அலிப்பிரி நடைபாதை கிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸ். இந்த 3 இடத்துல எந்த இடத்துல போனால் சீக்கிரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்றத விட நமக்கு பக்கமாக எந்த இடம் இருக்குன்றது தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா இன்னொரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் ஆகிற டைமுக்கு இங்கே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே லைனில் நின்று வாங்கிக்கலாம். இப்போ ட்ரெயினில் போகிறீங்கன்னா நீங்கள் விஷ்ணு நிவாசத்தில் ட்ரை பண்ணலாம். பஸ்ஸில் போகிறீங்கன்னா ஸ்ரீனிவாசத்தில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஓன் வெஹிக்கிள் ஏதாவது போகிறீங்க அப்படின்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 3 இடத்துல மட்டும்தான் இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கொடுக்குறாங்க. இதை வாங்கிட்டு நீங்கள் பஸ்லேயும் போகலாம், நடந்து போகலாம். அது உங்களோட விஷயம். எப்படி போனாலும் நம்ம தரிசனம் வந்து பார்க்க முடியும். அடுத்தது வந்து இன்னொரு டிக்கெட்டும் இஷ்யூ ஆகுது. அது வந்து பார்த்திங்கன்னா நடைபாதை தரிசன டிக்கெட்னே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் டோக்கன் வாங்கினோன்னா கண்டிப்பாக நடந்து போயிட்டு 1200 படிக்கிட்ட அந்த டோக்கனை ஸ்கேன் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் தரிசன க்யூவில் உங்களோட டிக்கெட் வேலிட் ஆகும். இல்லைனா உங்களை நேரடி சர்வதர்ஷனத்தில் அனுப்பிடுவாங்க. அப்போ நம்ம அந்த இடத்துல போய் டோக்கன் வாங்கி நடந்து போனதுக்கும் உங்களுக்கு பலன் கிடைக்காம போயிடும். அதனால் ஸ்ரீவாரிமெட்டில் போகிற ஐடியா இருக்குது, நடந்து போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு போங்க. இல்லை நாங்கள் டோக்கனுக்காக தான் போகிறோம் அப்படின்னா தயவு செஞ்சு போகாதீங்க. ஏன்னா அந்த டோக்கன் வாங்கியும் வேலிட் கிடையாது. இது வந்து ஸ்ரீவாரிமெட்டில் கொடுக்குறது ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3000லேருந்து ஒரு 5000க்குள்ளே டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதுவே வந்து மற்ற எஸ்எஸ்டி டோக்கன் வந்து ஒரு 14,000லேருந்து ஒரு 15,000 இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஆவரேஜாக இருக்கும். சில நாள் ஏர்லி மார்னிங் ஸ்லாட் கொடுத்தாங்கன்னா ஸோ அதுவும் உங்களுக்கு அடிஷ்னலாக வரும். சில நாள் மத்தியானம் 12 மணிலேருந்து டோக்கன் கொடுப்பாங்க. அது டெய்லியும் அவங்க ஷெடியூல் பண்ணக்கூடியது தான். இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு 9 மணிக்கு மேலே டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த டோக்கன் வாங்கிட்டு நாளைக்கு கூட தர்ஷன் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கக்கூடிய நேரம், கொடுக்கக்கூடிய இடங்கள், நடைபாதை தரிசனம் பற்றின தகவல்கள். அடுத்து வந்து இந்த டோக்கன் வாங்குறதுக்கு என்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து ஒரிஜினலோ இல்லை கிளியரான காப்பி வச்சுக்கோங்க. அது பிரிண்ட் அவுட்டாக இருந்தால் கூட ஓகே தான். ஆனால் வந்து ஃபோனில் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஆதார் கார்டு இருந்தால் போதும். 12 வயசுக்கு மேலே உள்ளவங்க 13 வயசுலேருந்து நீங்கள் லைனில் நின்று டோக்கன் வாங்கிக்கணும். ஃபேமிலியில் எத்தனை பேர் போகிறீங்களோ அத்தனை பேரும் நின்று தான் டோக்கன் வந்து வாங்கணும். ஒவ்வொரு நபரையும் ஃபோட்டோ எடுத்து உங்களோட ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணி தான் டோக்கன் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு நீங்கள் எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை. இது முழுக்க முழுக்க இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு டோக்கன். ஒரு தடவை இந்த டோக்கன் வாங்கி தரிசனம் பார்த்தோன்னா திரும்பவும் இதே டோக்கன் வாங்கி தரிசனம் பார்க்கறதுக்கு 30 நாள் நம்ம வெயிட் பண்ணோம். அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இந்த தரிசனத்தில் நம்ம சாமி பார்க்கலாம். இதோட என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஜிஹெச் சர்க்கிள் தான். ஸோ இதில் உங்களுக்கு எவ்வளோ நேரம் தரிசனத்துக்கு ஆகும்னா காலையில் ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டு ஒரு 2 மணி 3 மணி 4 5 6 இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டில் போனீங்கன்னா மினிமமாக 1லேருந்து மேக்ஸிமம் 2 மணி நேரத்தில் தர்ஷன் பார்த்துட்டு வந்துடலாம். கம்பார்ட்மெண்ட்டில் எதுவுமே இருக்காது. டைரெக்டாக லைனில் போய் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இதுவே மத்தியானம் 12 மணிலேருந்து நைட் ஸ்லாட் வரைக்கும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மினிமமாக ஒரு 3லேருந்து மேக்ஸிமம் 6 மணி நேரம் கூட ஆகும். இதுவே கொஞ்சம் க்ரௌடு இருக்க டைமில் 7 மணி நேரம் கூட ஆகலாம். ஸோ அது வந்து அந்த டைமில் இருக்கிறத பொறுத்து. வீக் டேஸில் போனீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். இந்த 2 வழிகளில் நீங்கள் எந்த உங்களுக்கு வழி ஓகேவோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் நீங்கள் நடைபாதை வழியாக போகிறதுக்கு ஐடியா இல்லை, ஓன் வெஹிக்கிள்லேயோ பஸ்லேயோ போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன 3 இடங்களில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் வாங்கிட்டு தர்ஷன் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இது டெய்லியுமே இஷ்யூ பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அந்த பேசிஸில் தான் இருக்கும். ஸோ டோக்கன் உங்களுக்கு எவ்வளோ நேரம் அவைலபிள் இருக்கோ அதை பொறுத்து வந்து கொடுப்பாங்க. டோக்கன் முடிஞ்சதுக்கப்புறமா கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் உங்களுக்கு அடுத்த நாளுக்கான டோக்கன் கொடுக்கும்போது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் எஸ்எஸ்டி பொறுத்த வரைக்கும் டைம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸ்ரீவாரிமெட்டில் காலையில் 6 மணிலேருந்து டோக்கன் கொடுப்பாங்க. ஏன்னா நடைபாதை அப்போ தான் ஓப்பன் வந்து உங்களுக்கு ஆகும். அதுக்கப்புறம் டோக்கன் இருக்கிற வரைக்கும் வாங்கிட்டு நடந்து போய் ஸ்கேன் வச்சுட்டு போனீங்கன்னா தரிசனம் பார்க்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷன், எந்த டிக்கெட்டுமே ஆன்லைனில் கிடைக்கல, எதுவுமே புக் பண்ணல அப்படின்றவங்க இந்த 2 ஆப்ஷனில் பார்க்கலாம். இதை தவிர உங்களுக்கு ஒரு 300 ரூபா தரிசன டிக்கெட் நேரில் கிடச்சதுன்னா பரவாயில்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 3வது ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 3வது ஆப்ஷன் வந்து அலிப்பிரி நடைபாதை ஸ்டார்டிங் பாயிண்டில் ஸ்ரீனிவாச திவ்யானுகிற ஹோமம் அப்படிங்கிற ஒரு ஹோமம் வந்து நடக்குது. இந்த ஹோமத்தோட டிக்கெட் ஒவ்வொரு மாதமுமே, இப்போ பிப்ரவரி மாதத்துக்கு நீங்கள் தரிசனம் பார்க்க பிளான் இருக்குது அப்படின்னா ஜனவரி மாதம் ஒரு 25-26ஆம் தேதி மாதிரி ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட் உங்களால் ஆன்லைனில் புக் பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி போகிற பிளான் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சடனாக தான் போகிறோம் அப்படின்னா ஆஃப்லைனில் கூட கிடைக்கும். அதுவுமே நீங்கள் அலிப்பிரியில் வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸில் டோக்கன் கிடைக்கல அப்படின்னா இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். காலையில் வந்து அங்கே ஒரு 6 மணி அந்த மாதிரியெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து ஒரு 7 மணிக்கு மேலே டோக்கன் வந்து கொடுப்பாங்க. இதுவும் வந்து ஒரு 50 டிக்கெட் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்போ ரீசெண்டாலாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ஸ்பெஷலான நாட்கள்லாம் கூட ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய இந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணுறாங்க. காரணம் வந்து என்னென்னா, அந்த இடத்துல டோக்கன்ஸ் வந்து வாங்குறதுக்கு பக்தர்கள் நிறைய பேர் வந்து ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. மேபி ரத சப்தமி அப்போ கூட கேன்சல் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. இது வந்து உங்களுக்கு ஹோமம் நம்ம வந்து அட்டன் பண்ணிவிட்டு ஆஃப்லைன்லேயே அதுக்கான டிக்கெட்டை வாங்கிட்டு அட்டன் பண்ணிவிட்டு திருமலைக்கு போய்ட்டு 300 தர்ஷன் க்யூவில் 2 பேர் சாமி பார்க்கலாம். அதுக்கான டிக்கெட் தான் இது. இந்த ஹோமம் எப்படி பண்ணுவாங்க, இதை அட்டன் பண்ணுறதை பற்றி ஏற்கனவே நான் தனியாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த டிக்கெட்டுமே நீங்கள் புக் பண்ணலன்னா கவலையே வேணாம். நினச்ச உடனே நீங்கள் திருப்பதிக்கு தரிசனம் போகணும் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா தாராளமாக இப்போ நான் சொன்ன ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வார நாட்களில் போகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். வீக்கெண்ட்ஸ்லாம் க்ரௌடு சில நாட்கள் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் எப்பயுமே நம்ம வந்து இவ்வளோ தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன் வந்து பண்ண முடியாது. அதுக்காக தான். ஸோ கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது கூட வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ இப்போ தங்கணும், ரூம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு தரிசன டிக்கெட் கண்டிப்பாக வேணும். அப்போ நம்ம தர்ஷன் டிக்கெட்டே புக் பண்ணலைன்னா ரூம் பண்ண முடியாதா அப்படின்னா எடுக்கலாம். கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அங்கே எஸ்வி கெஸ்ட் ஹவுஸ்க்கான ரூமுமே, எஸ்வி ரெஸ்ட் ஹவுஸ்க்கான ரூமுமே வந்து அங்கே உங்களுக்கு ஆஃப்லைன் கவுண்டர்ஸ் மூலமாக கொடுப்பாங்க, ரூம் இருக்கிறத பொறுத்து. திருமலையில் சிஆர் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா 50 ரூபா 100 ரூபா ரூம் தாராளமாக கிடைக்கும். காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் க்யூவில் இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு ரூம் வந்து கிடைக்கும். வீக் டேஸ் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும், ரூம் தாராளமாக எடுத்துக்கலாம். ரூம் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னா அங்கே ரிசப்ஷனில் நீங்கள் வந்து ரூம்க்கு அதாவது ரூம் முடியறதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அதை நீங்கள் அங்கே இன்ஃபார்ம் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ இதுதான் ரூம் எடுக்கக்கூடிய ஆப்ஷன். அண்ட் ஃபைனலாக இன்றைக்கி தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேற்று 74,742 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் 2 கம்பார்ட்மெண்ட் தான், சுமார் 6 மணி நேரம் தான் ஆகுது. எஸ்எஸ்டிக்கு மினிமமாக 3லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 தரிசனத்துக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். இந்த டைம் முன்ன பின்ன மாறுங்க. ஸோ அந்த டைம் தான் உங்களுக்கு ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ்டி டோக்கனில் இருக்க இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் வைகுண்ட துவார தரிசனத்தப்போ எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கி சாமி பார்த்தீங்களோ அவங்களுக்கும் இப்போ டோக்கன்ஸ் வந்து கிடைக்குது. ஏன்னா நமக்கு 30 நாள் டைம்னு சொல்லியிருந்தா பார்த்தீங்களா, அப்போ வைகுண்ட ஏகாதசி டைமில் டோக்கன் வாங்கியிருந்தானா இப்போ வாங்க முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். ஏன்னா நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தோம், ஸோ செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வைகுண்ட ஏகாதசி அப்போ எஸ்எஸ்டி வாங்கி சாமி பார்த்தவங்க அந்த 30 நாள் கேப் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. அதுக்கு இடையில டோக்கன் வாங்கணும், தர்ஷன் பார்க்குற பிளான் இருந்துச்சுனாலும் தாராளமாக திருமலைக்கு நீங்கள் தர்ஷன் வந்து போக முடியும். ஸோ இதுதாங்க இன்றைக்கான முக்கியமான அப்டேட். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.